கோடையில் உடலை பாதுகாக்க வெயில் காலம் வந்துவிட்டது. கோடை வெயில் கொளுத்து துவங்கிவிட்டது. கடுமையான வெயிலை தாங்க முடியாமல் சாலையில் நடந்து செல்வோர் மயங்கி விழுகிற செய்திகள் வரத் தொடங்கிவிட்டன. இனி குறைந்தது 3 மாதங்களுக்கு வெப்பத்தின் பாதிப்பு மிகுதியாகவே காணப்படும். தொடர்ந்து பல மணி நேரங்கள் வெயிலில் வேலை செய்கிறவர்களுக்கு 14 வகையான வெப்ப நோய்கள் வரலாம். தோலில் உள்ள வியர்வை சுரப்பிகளில் அழுக்கு சேர்ந்து அடைத்துக் கொண்டால் வியர்க்குரு வரும். அதில் பாக்டீரியா தொற்றிக்கொண்டால் வேனல் கட்டி வரும். பூஞ்சை அல்லது காளான் சேர்ந்து கொண்டால் அரிப்புடன் கூடிய படை தேமல் தோன்றும். சூரியனின் புற ஊதாக்கதிர்கள் ஒத்துக்கொள்ளாதவர்களுக்கு ஒளி ஒவ்வாமை, போட்டோ அலர்ஜி உண்டாகும். சிலருக்கு வெப்பப் புண்கள், சன்பர்ன் ஏற்படும். மேலும் வெப்பக் காய்ச்சல், வெப்பத்தாக்கு, வெப்பத் தளர்ச்சி, வெப்ப அதிர்ச்சி, வெப்ப மயக்கம், வெப்பத் தசைப்பிடிப்பு, வலி போன்ற ஆபத்தான நோய்களும் வரலாம். வெப்பத் தளர்ச்சி. காற்று மண்டலத்தில் நிலவும் வெப்பம் அதிகமாக நம் உடலின் வெப்பநிலையும் அதிகரிக்கிறது. அப்போது மூளையில் இருக்கும் ஹைப்போதலாமஸ் வியர்வையை பெருமளவில் சுரக்கச் செய்து அதிகப்படியான வெப்பத்தை வெளியேற்றுகிறது. இதனால் உடல் வெப்பம் சீரான நிலையில் இருக்கிறது. கோடையில் வெயிலின் கடுமை அதிகரிக்கும் போது சிலருக்கு ஹைப்போதலாமஸ் செயல் இழந்து விடுகிறது. ஆகவே உடலின் வெப்பம் தணிய வழியில்லாமல் காய்ச்சல் அதிகரிக்கிறது. அது 106 டிகிரி பாரன்ஹீட் அளவை தாண்டும் போது வெப்பத் தளர்ச்சி உண்டாகிறது. பாதிக்கப்பட்ட நபர் சோர்வாக காணப்படுவார். காய்ச்சல் அனலாய் கொதிக்கும். உடல்வலி, உடலசதிவாட்டம், உடல் தளர்ச்சி அடையும். மிகவும் களைப்பாக காணப்படுவார். அளவுக்கு மீறிய வெப்பத்தின் காரணமாக உடலில் உள்ள நீரின் அளவும் உப்பின் அளவும் வெகுவாக குறைந்து விடுவதால்தான் இந்த அசதியும் தளர்ச்சியும் ஏற்படுகின்றன. இச்சமயத்தில் பாதிக்கப்பட்டவரை குளிர்ச்சியான நிழல் சூழ்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்ல வேண்டும். குளிர்ந்த நீரில் நனைத்த துளிகளை உடலின் மீது மூட வேண்டும். தண்ணீர், மோர், இளநீர், குளுக்கோஸ், உப்பு கலந்த நீர், எலுமிச்சை பழச்சாறு, பதநீர் போன்றவற்றில் எது கிடைக்கிறதோ அந்த திரவ ஆகாரத்தை நிறைப்பருகக் கொடுக்க வேண்டும். இதனால் அசதி குறைந்து தளர்ச்சி விடும், காய்ச்சல் தணியும். வெப்ப மயக்கம். நீண்ட நேரம் வெயிலில் நிற்பவர்கள், தோட்ட வேலை செய்பவர்கள் திடீரென மயக்கம் அடைவதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இராணுவத்தில் உள்ளவர்கள் வெயிலில் அதிக நேரம் பரேடு செய்யும் போது இம்மாதிரியான வெப்ப மயக்கத்திற்கு உள்ளாவது வாடிக்கை. இதற்கு காரணம் வெயிலின் உக்கிரத்தினால் தோலில் உள்ள இரத்த நாளங்கள் விரிவடைந்து இடுப்புக்கு கீழே இரத்தம் தேங்குவதற்கு வழி செய்து விடுகிறது. இதனால் இதயத்திற்கு இரத்தம் வருவது குறைகிறது. இரத்த அழுத்தம் கீழிறங்குகிறது. மூளைக்கு போதுமான இரத்தம் செல்வதில்லை. இந்நிலை நீடிக்கும் போது வெப்ப மயக்கம் உண்டாகிறது. வெப்ப அதிர்ச்சி. சில சமயங்களில் வெயில் மிக கடுமையாக தாக்கும் போது வெப்ப அதிர்ச்சி உண்டாகும். இது மிகவும் ஆபத்தான நிலை. இந்நிலையில் உடலின் வெப்பநிலையை சமன் செய்யும் இயக்க முறைகள் அனைத்துமே சீர்குலைந்து விடுவதால் தலைச்சுற்றல், வாந்தி, மனக்குழப்பம், நினைவிழப்பு, கை கால் வலிப்பு போன்றவை ஏற்படும். இவற்றைத் தொடர்ந்து மூளை, இதயம், கல்லீரல், சிறுநீரகம் போன்ற முக்கிய உறுப்புகள் பாதிக்கப்பட்டு மரணத்திற்கு வழிவகுக்கும். எனவே வெப்ப அதிர்ச்சியால பாதிக்கப்பட்டவரை உடனே குளிர்ச்சியான இடத்திற்கு அப்புறப்படுத்தி குளிர்பானங்களையும் திரவ ஆகாரங்களையும் கொடுக்க வேண்டும். அம்மாதிரியான ஆகாரங்களை பருகும் நிலையில் அவர் இல்லை என்றால் தாமதிக்காமல் மருத்துவரின் அவசர சிகிச்சைக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். வேகமான சிகிச்சை உயிரை காப்பாற்றும் கால தாமதம் காலனை அழைக்கும். வெப்ப தசைப்பிடிப்பு. வெயிலில் அலைபவர்களுக்குத்தான் வெப்ப நோய்கள் வரும் என்பதில்லை. வீட்டில், அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கும் வெப்ப நோய்களின் பாதிப்பு ஏற்படலாம். வெயில் காலத்தில் பொதுவாகவே நிறைய வியர்க்கும் அல்லவா? அதனால உடல் உள்ள திரவமும் சில முக்கியமான தாதுப் பொருள்களான கால்சியம், சோடியம், மெக்னீசியம் போன்றவை வியர்வையில் வெளியேறிவிடும். இந்த உப்புக்கள் இரத்தத்தில் குறைந்துவிடும். இதன் காரணமாக எலும்பு தசையில் இறுக்கமும் இசிவும் உண்டாகி வலி ஏற்படும். இதற்கு பெரும்பாலோர் அவர்களாகவே வலி நிவாரணி மாத்திரைகளை சாப்பிட்டுக் கொள்வார்கள். அது எரியும் தீயில் எண்ணெயை ஊற்றியது போலாகிவிடும். வலி நிவாரணிகள் உடலில் மீண்டும் அதிக வியர்வையை உற்பத்தி செய்யும். உப்புக்கள் மேலும் வெளியேறும். இதனால் தசைவலி அதிகமாகும். எனவே வெயில் காலத்தில் உண்டாகும் தசைப்பிடிப்பு வலிக்கு உப்பு கலந்த நீர், எலக்டரால பவுடர், சர்பத, மோர், இளநீர், பதநீர் போன்ற திரவ ஆகாரங்களை அதிகம் பருகினால் முழு நிவாரணம் கிடைக்கும். தவிர்ப்பது எப்படி? வெயில் காலத்தில் வெளியில் செல்பவர்கள் அவசியம் குடையோடு செல்ல வேண்டும். நிழலில நடந்து செல்வது நல்லது. குழந்தைகள் வெயிலில் அலையக்கூடாது. முதியோர் உடல்நலம் குறைந்தோர் வெயிலில செல்வதை தவிர்க்க வேண்டும். கண்களுக்கு சூரிய கண்ணாடியை, சன் கிளாஸ் அணிந்து கொள்ளலாம். பருத்தி ஆடைகள் நல்லது. இறுக்கமான ஆடைகளை தவிர்த்துவிட்டு தளர்வான வெள்ளை நிற ஆடைகளை அணிய வேண்டியது முக்கியம். விவசாயிகள், ஆடு மேய்ப்போர், தோட்ட வேலை செய்பவர்கள் 2 மணி நேரத்திற்கு மேல் வெயிலில் நிற்பதை தவிர்க்க வேண்டும்.
அதிகமான தண்ணீர மற்றும் நீராகாரங்களை சாப்பிட வேண்டும். தினமும் குறைந்தது 4 லிட்டர் திரவம் உடகொள்ள வேண்டும். இளநீர், பதநீரை விரும்பிச் சாப்பிடலாம். பப்பாளி, தர்பூசணி, வெள்ளரிக்காய், கொய்யா, சாத்துக்குடி, ஆரஞ்சு, திராட்சை, அன்னாசி, நுங்கு போன்ற நீர் நிறைந்த பழங்களையும் காய்களையும் கீரைகளையும் கோடையில் அதிகம் சேர்த்துக் கொள்ள வேண்டும். காரம் மற்றும் மசாலா நிறைந்த சைவ மற்றும் அசைவ உணவுகள், எண்ணெய் பலகாரங்கள், பேக்கரி பண்டங்கள் ஆகியவை தண்ணீர் தாகத்தை அதிகப்படுத்தும் என்பதால் இவ்வகை உணவுகளை குறைத்துக் கொள்ளுங்கள். இட்லி, இடியாப்பம், தயிர் சாதம், மோர் சாதம், கம்பங்கூழ, வெங்காய பச்சடி, வெள்ளரி பச்சடி, பொன்னாங்கண்ணி கீரை, பீட்ரூட், காரட், முள்ளங்கி, தக்காளி ஆகியவை சிறந்த கோடை உணவுகள். பார்லி உணவு, மாம்பழம், கரும்புச்சாறு மற்றும் அசைவ உணவுகளை தவிர்க்கவும். வெயில் காலத்தில் தினமும் இருவேளை குளித்தால் வியர்க்குரு, வேனல் கட்டி, படை, சொறி வராது. தண்ணீர் வசதி உள்ளவர்கள் மதிய வேளையிலும் குளிக்கலாம். தண்ணீர் பற்றாக்குறை இருந்தால் துண்டை தண்ணீரில் நனைத்து உடலை அடிக்கடி துடைத்துக் கொள்ளுங்கள். வெயிலில் அதிக நேரம் வேலை செய்கின்ற போது கண்களில் எரிச்சல் ஏற்படும். அப்போது ஈரத்துணியை கண்களின் மீது போட்டு சற்று நேரம் ஓய்வு எடுப்பது நல்லது.